நண்பர்களே, நேத்து ஆர்சிபி டீமோட ரிலீஸ் லிஸ்ட்ட பத்தி பார்த்திருப்போம். அந்த ரிலீஸ் லிஸ்ட்ல ஒரு சின்ன கோளாறு ஆயிடுச்சு நண்பர்களே. அவசரப்பட்டு கேப்டன விட்டுட்டேன். இந்த வீடியோவ நேத்து மேனேஜருக்கு அனுப்பிச்சு விட்டா, "அந்த நாய் பாட்டு ப்ரோ சூப்பரா இருக்கு. டக்குன்னு போஸ்ட்ட போட்டு விடுங்க" அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லிட்டு போயிட்டான். நானும் சரியா பார்க்காம ஒரு அவசரத்துல வீடியோ போட்டேன் நண்பர்களே. அப்புறமேட்டு தான் நமக்கு சுகேஷ் 11 ப்ரோ, அப்புறம் சபரி கார்த்திகேயன் 12 ப்ரோ, இவங்க 2 பேருமே நமக்கு கேப்டன் உத்திக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தினாங்க. தேங்க்ஸ் சொல்லிக்கிறவங்க 2 பேத்துக்குமே ப்ரோ, இது மாதிரி தப்பு பண்ணா கண்டிப்பா சுட்டி காட்டுங்க ப்ரோ. அதுக்கடுத்து இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் டீமோட ரிலீஸ் லிஸ்ட்டை பார்க்க போறோம். வித் கேப்டன் ஹார்திக் பாண்டியாவோடங்க. மும்பை இந்தியன்ஸ் யாரெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தீபக் சாகர், ரீஸ் கான்வே, அப்புறம் ராபின் மின்ஸ், இவங்க 3 பேர்த்தையும் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன சீசன்ல ராபின் மின்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, பட் அவர் அதை சரியா யூஸ் பண்ணிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இதுதான் என்னோட பிளேயிங் 11 பார்த்துக்கோங்க. இதுல 7 டவுன் மட்டும் காலியா இருக்கிறத நீங்க எப்பயும் போல நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 7 டவுன்ல என்ன கேட்டீங்கன்னா, ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை மும்பை இந்தியன்ஸ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒருவேளை இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அவங்க செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, இம்பாக்ட் பிளேயரா அல்லா காசிம்பர் விளையாடுவாரு. அப்படியே சாண்ட்னர் வந்து கண்டெயின் பண்ண அல்லா காசிம்பர் விக்கெட் எடுக்க ஒரே கூத்தா இருக்க போதுங்க. ஏன் அல்லா காசிம்பர் விக்கெட் எடுப்பாருன்னு இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாங்க அப்படின்னா, அல்லா காசிம்பரை ரீட் பண்றதுக்கே 1 வருஷம் ஆகும். இன்னும் சரியா யாரும் ரீட் பண்ணல அவரை. ஒருவேளை அவரை ரீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா, ரீட் பண்றதுக்குள்ள மும்பை இந்தியன்ஸ் கப் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த இடத்துல ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல அவங்க ஃபாரின் ஃபாஸ்ட் பிளேயர் போவாங்க. அப்புறம் விக்னேஷ் புத்தர் வந்து இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அல்லா காசிம்பர் விளையாண்டா நல்லா இருக்குங்க மும்பை இந்தியன்ஸ் டீம். டாடா, பாய் பாய் நண்பர்களே. அடுத்து எந்த டீமை பேசலாம்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.